பூமி முழுக்க வாதை வந்தது. அதான பைபிள் கணக்கு. இப்போ வந்தது அதான இருக்கு. பூமியில் உள்ள சர்வ ஜனங்களும் பாதிக்கப்பட்டார்கள். எல்லா நாடுகளிலும் மரண ஓலம் கேட்டது. பைபிள் எழுதியிருந்தா விசுவாசிப்பா மாட்டோமா? விசுவாசிப்போம் இல்ல. அது இப்போ நடந்திருக்குல்ல நம்ம காலத்தில் கண்ணுக்கு முன்னாடி. ஆனால் உங்களுக்கு இது பைபிளில் உள்ளது தான் அப்படின்னு தெரியுமா? ஆண்டவர் முன்னறிவிச்சதுன்னு தெரியுமா? எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறி விட்டது அதாவது தெரியுமா? இல்லை. நாம் இப்போ அதை பற்றிலாம் கவலையே படலை. இப்போ கண்ணுக்கு முன்னாடி 2வது முத்திரை, அந்த வெள்ளை சிவப்பு குதிரைக்கான காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அத்தனை வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இயற்கை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கொரோனாவுக்கு பிறகு பூமி வேறு விதமாக மாறிடுச்சு. பூமியினுடைய காலங்கள், அந்த கால நிலைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? வேறு விதமாக மாறிடுச்சு. பொருளாதாரம் வேறு விதமாக மாறிடுச்சு. மக்களுடைய சரீர அமைப்பு வேறு விதமாக, அந்த டிஎன்ஏ இந்த தடுப்பூசி போட்டதில் வேறு விதமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு விதத்துலேயும் கொரோனாவுக்கு அப்புறம் பூமியானது வேறு விதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொன்னபடி 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக 100% எழுத்துக்கு எழுத்து நிறைவேறிடுச்சு.